Hi friends, welcome to Tamil Tutor. போன வீடியோஸில் நம்ம டூல்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோஸில் நம்ம மெனூஸ் பற்றி பார்க்கலாம். மெனூஸில் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபைல் மெனுவை பற்றி பார்க்கலாம். ஃபைல் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபைலில் என்னென்ன இருக்குது, நியூனா என்னங்க, நீங்கள் கண்ட்ரோல் என்ங்கிறது ஷார்ட்கட். இதில் நியூங்கிறது ஒரு ஃபைலை புதுசாக க்ரியேட் பண்ணுறது. கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது கேட்கும். அதாவது ஒரு ஒயிட் பிளாங்க் பேஜ் கிரியேட் ஆகும். இங்கே நேம் வந்து நீங்கள் டைட்டில் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ டைட்டில் வந்து தமிழ் ட்விட்டர் கொடுக்குறேன். கஸ்டம்ஸ்னால் டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு சைஸ் எடுத்துக்கும். கஸ்டம்ஸில் வந்து கிளிப்போர்டுங்கிறது வந்து இந்த குழந்தைகள இந்த நம்ம பேடு அந்த சைஸ் டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் அது டிஃபால்ட்டாக இருக்குது. யூஎஸ் பேப்பர் சைஸுங்கிறது A4 சைஸ். அது கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 11.8.5 லெட்டர் சைஸில். அதுலேயே லீகல் டேப்லாய்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸஸ்க்கு மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸ். A4 சைஸ். A4 சைஸில் என்னென்னலாம் இருக்கும், A3 சைஸ், A5, A6 எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும். டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஃபோட்டோ சைஸ் வந்து என்னங்கிறது அதுலேயே கொடுத்துருக்கோம். வெப்சைட் இது மாதிரி சம்மந்தமான பண்ணதுக்குலாம் வெப்சைட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா 72 ரெசல்யூஷன் தான் இருக்கணும். வித்து ஹைட்டு நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த வேணாலும் கஸ்டம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸு என்ன வித்து வேணும் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு 12x8 இன்ச்சு வேணும் அப்படின்னா 12x8 இன்ச். இதே பிக்சலில் வேணாலும் பிக்சலில். அதே மாதிரி இங்கே ரெசல்யூஷனுங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போதைக்கு என்னென்னா ஃபோட்டோஷாப்புக்கு ஃபோட்டோ ஒர்க்கு இந்த ஸ்டுடியோக்காரங்க பண்ணும்போது ரெசல்யூஷன் வேறு மாதிரி இருக்கும். அதே வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு ரெசல்யூஷன் வேறு மாதிரி இருக்கும். பிரிண்டிங் இந்த ப்ரௌச்சர், வெட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி மல்டி கலர் இந்த பிரிண்டிங் ஜாப்பில் பண்ணிகிட்ருக்காங்களங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 200 இதுதான் டிஃபால்ட்டு. அவங்க 200 இருந்தால் தான் ஒர்க் இது பிரிண்டிங் கொடுக்க முடியும். 200க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மேக்ஸிமம் மினிமம் 200 இருந்ததுன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஃபைல் சைஸாக இருக்கும். அவங்களுக்கு பிரிண்டிங் கொடுக்குறதுக்கும் இதாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக 200 இருக்கணும் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இதே பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ஜாப்பில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு விசிட்டிங் கார்டு ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 வைக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் தெரியாது. ஸோ விசிட்டிங் கார்டு சைஸ் என்னங்கிறது தெரியும்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போய் விசிட்டிங் கார்டு சைஸ், பிஸ்னஸ் கார்டு சைஸ் கொடுத்தீங்கன்னா அது காட்டும். பிஸ்னஸ் கார்டு சைஸுங்கிறது இப்போ நான் ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு 9.2 ஆர் 5.4 சென்டிமீட்டர். இது 0.2 பதிலாக நீங்கள் MM வச்சிட்டிங்கன்னா 90-54 300 ரெசல்யூஷன் CMYK கலர். ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு RGB மோடில் தான் இருக்கும் எப்போவுமே. ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறோம், அதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா RGB மோடில் இருந்தால் பிரிண்டிங் கரெக்டாக வரும். இதே பிரிண்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு CMYK ஃபார்மெட்டில் இருக்கணும். RGB மோடுங்கிறது ஒன்றும் இல்லை, ரெட், க்ரீன், ப்ளூ அதுதான் RGB மோடும்பாங்க. CMYKங்கிறது சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் இந்த கலர் தான் வந்து இருக்கணும். 2 ஆப்ஷன் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பிரிண்டிங் எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ இது மாதிரிலாம் எடுத்து போனீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது RGB மோடில் இருக்கணும். இங்கே ரெசல்யூஷன் வந்து 200ல் இருக்கணும். இங்கே இது வந்து இதாக இருக்கணும். என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைஸு. அதே நீங்கள் பிரிண்டிங் இதில் கொடுக்குறீங்கன்னா பிரிண்டிங் ஜாப் கொடுக்குறீங்கன்னா வெட்டிங் கார்டு, விசிட்டிங் கார்டு இருக்கணும், CMYKல இருக்கணும், 300 ரெசல்யூஷன் இருக்கணும். இது ஒயிட்னா ஒயிட் இது பேக்ரவுண்ட் கலர்னால் இங்கே என்ன கலர் இருக்குதோ அந்த பேக்ரவுண்ட் எடுத்துரும். டிரான்ஸ்பரண்ட் வேணும், டிரான்ஸ்பரண்ட். இந்த ரெண்டும் இப்போ வேண்டாம். இப்போ நம்ம இங்கே ஒரு கலர் கொடுக்குறோம். கஸ்டம்ஸில் போயிட்டு இல்லை யூஎஸ் பேப்பர் கொடுத்துட்டுனா ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசருக்குள்ளே இருக்கிற
ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணோன்னா அது இதை பண்ணிக்கும். ஓப்பன் ஆஸ் கண்ட்ரோல் ஆல்ஃபானா அதே தான். இது வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நான் 2-3 ஃபோட்டோ கொடுக்கலாம். 2-3 மல்டிபிள் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரீசன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன ஃபைலில் ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறத காட்டும். ஷேர் மை ஸ்க்ரீன் அது இப்போ நமக்கு அவசியப்படாது. ஏன்னா நம்ம இதுலேருந்து இன்னொரு பக்கம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம்னா அதுக்கான ஆப்ஷன் அது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. Ctrl+W, Alt+Ctrl+W இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேவ் பண்ணுறது சேவ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ சேவ் கொடுக்குறீங்கன்னா PSD ஃபார்மெட்டில் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது PSD ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய லேயரெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல. இப்போ இங்கே லேயர் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்து இப்போ டெமோன்னு கொடுத்தீங்கன்னா இதே PSD ஃபைல். இதே ஃபைலை நம்ம பிரிண்டிங் கொடுக்கோன்னா JPG ஃபார்மெட்டில் கொடுக்கணும். நீங்கள் JPG இப்போ JPG ஃபார்மெட்டுக்கும் க்ளோஸ் பண்ணுறேன். நான் JPG ஃபார்மெட்டுக்கும் PSD ஃபார்மெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். JPG ஃபார்மெட்னா இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஃபைல் இருக்கு அதனோட ஃபைல் சைஸ் பார்த்துக்காங்க 1.2. இதே நீங்கள் PSD ஃபைல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும். ஆனால் இந்த இதில் PSD பார்த்தீங்கன்னா ஐக்கானே வேறு மாதிரி இருக்கும். 2 ஃபைலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து JPG ஃபார்மெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் JPG ஃபார்மெட்டு மெர்ஜ் ஆகிருக்கும். அதே PSD ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா லேயர் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். PSD ஃபார்மெட்டை மட்டும்தான் எப்போவுமே எடிட் பண்ணணும். JPG ஃபார்மெட் எடிட் பண்ண முடியாது. JPG ஃபார்மெட் எப்போவுமே பிரிண்டிங்கில் கொடுக்குறப்ப JPG ஃபார்மெட்டில் கொடுத்தா தான் அவங்க பிரிண்டிங்கை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல், எல்லா ஃபைலுமே க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஏதாவது நம்ம இம்போர்ட் கொடுத்தோம்னா ஃபைல்ஸ்க்கு இப்போ வந்து ஸ்கேனரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்கணும். அதனோட ஐக்கான்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதேமாதிரி வீடியோ ஃப்ரேம்ஸ் டு லேயர், வீடியோ ஃப்ரேம்ஸ் ஏதாவது ஒன்று வீடியோவிலேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னா வீடியோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஓடும். அதுலேருந்து தேவைங்கிறத எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த லேயர் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். எக்ஸ்போர்ட் இப்போ நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம். இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கண்ட்ரோல் Pனா என்னென்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிரிண்டிங் கொடுக்குறோம். பிரிண்டிங் வந்து நம்ம சிஸ்டத்தில் வச்சுருந்தோம்னா வீட்டில் வச்சுருந்தோம்னா என்ன பிரிண்டரோ அந்த பிரிண்டிங்கோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு A4 சைஸாக என்ன அது எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா A4 சைஸுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கா, இங்கே கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரிண்டிங் கொடுத்துட வேண்டியதுதான். எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த கண்ட்ரோல் ஃபோட்டோஷாப்பே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எடிட் மெனு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.